இப்போ நம்ம தலைசேரி பிரியாணி செய்யறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணி வந்து செய்யறதுக்கு இருக்கும். ஸோ ஆனியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த ஆனியன்ஸ் போத் நம்ம வெங்காய பச்சடி ப்ளஸ் பிரியாணி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே டைமில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? யூஸ்வலாக நம்ம பண்ணுற பிரியாணியில் அப்படி இருக்காது இல்லையா? ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸு, கேஷ்யூ அண்டு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம். கூடவே அந்த தண்ணி எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சுடு தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து போட்டு ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை பொரிச்சிடலாம். ஆனியன் ரொம்ப கருகிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். ஸோ இந்த ஆனியனை கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து க்ரீன் சட்னி அது ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸு? க்ரீன் சட்னிக்கு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி கீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போது இந்த பிரியாணி பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம். கூட இப்போ இந்த க்ரீன் சட்னி. நெக்ஸ்ட் இது என்னது? மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கின உடனே மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸு அந்த மாதிரி நம்ம போன் இருக்கிற பீசஸாக தான் போட்டிருக்கு. இதில் பிரியாணியில் ஆக்சுவலாக போன் இருக்கிற பீசஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாக எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணவும் செய்வோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. புதினா கொத்தமல்லி இதை அடுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கடகடன்னு கிண்டிடுங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து எந்த ஒரு வாட்டருமே ஆட் பண்ணாமல் இந்த தக்காளி நெக்ஸ்ட் இந்த தயிர் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதிலே வந்து அது குக் ஆகிடும். அப்படி தானே? ஆமாம். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தலைசேரி பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ மூணுமே தனித்தனியாக தான் செய்வோம். எப்படின்னா, இப்போ சிக்கன் கிரேவி தனியாக செஞ்சுருவோம், ரைஸ் தனியாக செஞ்சுருவோம், அப்புறம் லேயரிங் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக இந்த கேஷ்யூஸ் அதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது குக் ஆகிடுச்சு சிக்கன். இப்போ இதில் வந்து இந்த நொறுக்குன இந்த ஆனியன் ஆட் பண்ணுறாங்க இல்லையா? ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம நொறுக்கும் போது இந்த மாதிரி வரும். அடுத்தது நம்மளோட சீரக சம்பா ரைஸ். ஃபஸ்ட் நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறோம் தலைசேரி பிரியாணிக்கு. அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அப்புறம் வாசமும் கொடுக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணி இப்போ நம்ம இந்த ரைஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நெய். ஸோ அதை சொன்ன மாதிரி எண்ணெய் கிடையாது, கம்ப்ளீட்டாக நெய்லேயே தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ரைஸ்க்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கு, அதை வந்து வதக்கிடலாம். அது வதங்கின உடனே நம்ம கரெக்டாக அளவு எடுத்துருப்போம்ல, தண்ணிக்கு தேவையான அளவு, அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே. இப்போது அது வந்து கொதி வரணும் இல்லையா? கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் நார்மலாக குக்கரில் ரைஸ் வச்சு விசில் மாதிரி. ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசி ஆக்சுவலாக ஊற வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உள்ளே அதோட சேர்த்து மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் வரும். மீன்வேல் நம்ம வெங்காய பச்சடிக்கு தேவையான வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெங்காய பச்சடி கையில் இது பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலே தான் அதை செய்கிறோம். இப்போ நம்ம சாப்பாடு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நம்ம வந்து இதுக்கு விசில் போடலை அப்படி தானே? ஆமாம், போடலை. ஆக்சுவலாக இது போடலை. அது 1:2 விட்டுட்டு அப்படியே நம்ம அது கரெக்டான அளவு தண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வடிக்க வேண்டாம், அப்படியே டேரெக்டாகவே அந்த தண்ணியிலேயே அது வந்து இப்போ லேயரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாப்பாடு எடுத்து அழகாக அதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஒரே இடமா போடாதீங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லேயர் புதினா, கொத்தமல்லி, கேஷ்யூஸ் இது எல்லாத்தையுமே போட போகிறோம். முக்கியமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் கார்னிஷ்க்கு போட போகிறோம். இந்த மாதிரி 2 லேயர் செய்யணும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க அந்த சாஃப்ரான் இருக்கு இல்லையா, குங்குமப்பூ, அதை எடுத்து அந்த வாட்டரை இது மேலே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினோம்னா அது ஒரு கலர் கொடுக்கும் நம்ம ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு கீ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தான் இன்னைக்கு. செகண்ட் லேயர். ஸோ இதை லேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தம் போடணும் இல்லையா? ஆமாம். டாப் லேயர்லேயும் சேம் ப்ராசஸ். நம்ம கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கார்னிஷ்க்கு வச்சுருந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு சாஃப்ரான் போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு தம் போட்டுக்கலாம். அப்புறம் இது கூடயே கொஞ்சம் அந்த இது பண்ண க்ரஷ் பண்ண ஆனியன்ஸையும் போடணும். ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடணும். ஸோ இப்போ தம் இப்போ தம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிளேட் இல்லை, அது ஒரு தோசைக்கல். ஆமாம், அது கொஞ்சம் கேஸ்ட் அயன், பயங்கர ஹெவியான அயன். ஸோ அதில் வச்சு பண்ணோம்னா டேரெக்டாக ஹீட் பட்டு நமக்கு கொஞ்சம் தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ தட் தம்மும் நல்லா வரும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த மூடி இதுக்காகவே ஸ்பெஷலாக அந்த பாத்திரத்தோட மூடி. ஸோ ரொம்ப காற்று வெளியே போகாது, அதனால் தம் நல்லா உள்ளே இருக்கும். ஸோ வேலை வெயிட்டுக்காக நம்ம குக்கரை கவுத்திருக்கோம். இது வந்து டெசர்ட்காக நம்ம கஸ்டர்ட் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். தம் முடிஞ்சிருச்சு. சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? பிளேட்டிங் தான். ஸோ இது வந்து பிளேட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட கிரேவி வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் கீழே இருந்து கிரேவி, கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கீழே இருந்து கிரேவி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டோம்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா அடி பொலியாக இருக்கும். ஆமாம், அடி பொலியாக இருக்கும். ஸோ நம்மளோட தலசேரி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் காலை கூப்பிடலாமா? நீங்கள் தான் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆமாம், செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு. நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுத்துருந்தோம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.